ஹாய் காய்ஸ், இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் சிஸ்டம் கொடுத்து வந்துட்டு ராம்நாத் கோவிந்த் கமிட்டி ஒரு இம்பார்ட்டன்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் ரெக்கமெண்டேஷன் தான். பட் ஒன் ரெக்கமெண்டேஷன் மோஸ்ட்டில் ப்ரிஃபரன்ஸில் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் ரெக்கமெண்டேஷனை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எலெக்டட் கவர்மெண்ட்டோ இல்லை வந்துட்டு பார்த்தீங்கன்னா லோக்சபாவோ வந்துட்டு 5 years கம்ப்ளீஷன் ஆனதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டிசால்வ் பண்ணாங்க அப்படின்னா திரும்பவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிட் டேர்ம் எலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது நடத்தப்படாது. அதாவது இடைப்பருவ தேர்தல் அப்படிங்கிறது நடத்தப்படாது. பை எலெக்ஷன்ஸ் மட்டும் தான் நடத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பை எலெக்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் 5 yearsக்கு முன்னாடி ஒரு 4 இயர்ஸில் வந்து டிசால்வ் பண்ணுறாங்க அப்படின்னா ரிமைனிங் வந்து எலெக்ஷன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நியூவாக ஃபார்ம் பண்ண கவர்மெண்ட் வந்து ரிமைனிங் 1 yearக்கு மட்டும் தான் கண்டினியூ பண்ண முடியுமே ஒழிஞ்சு ரிமைனிங் டோட்டலாக என்டையராக நியூவாக வந்து ஃபார்ம் பண்ண கவர்மெண்ட் 5 yearsக்கு அப்படிங்கிறது வந்து டென்யூர் வந்து கம்ப்ளீஷன்ஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி கூட மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பண்ணி இதுக்கு வந்து பை எலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், நாட் ஃபார் தி மிட் டேர்ம் எலெக்ஷன். இடைப்பருவ தேர்தல் அப்படிங்கிறது வேறு, இடைத்தேர்தல் அப்படிங்கிறது வேறு, பொது தேர்தல் அப்படிங்கிறது வேறு. இது ரொம்ப நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஆக்சுவலாக வந்துட்டு